லக்ஷ்மி கடாட்சம் அருளும் சங்கு வளையல் அணிவதன் சிறப்புகள். பொதுவாக சங்கு வளையலைப் பற்றியும் அதன் மகத்துவத்தைப் பற்றியும் பலர் கூறியுள்ளனர். ஆனால் இதுவரை இந்த உலகிலேயே யாருமே கூறாத வகையில் சங்கு வளையலைப் பற்றி பல அபூர்வ புராண தகவல்களை அக்னிருத்ர குருஜி அவர்கள் அவர்களின் ஆராய்ச்சியிலும் ஞானத்திலும் பொதுமக்களுக்கு கூறியுள்ளார். அப்படி குருஜி அவர்கள் கூறிய லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த சங்கு வளையலைப் பற்றிதான் பார்க்க இருக்கிறோம். தெய்வங்களே தவம் இருந்து ஈஸ்வரனிடம் இருந்து வரமாக பெற்றுக்கொள்ளும் அளவிற்கு புனிதமான சங்குகளில் இருந்து உருவாக்கப்படுவதுதான் சங்கு காப்புகள் என்று அழைக்கப்படும் சங்கு வளையல்கள். கடும் தவம் புரிந்து குபேரன், மகாலட்சுமி, தன்வந்திரி போன்ற தெய்வங்கள் சிவபெருமானிடம் இருந்து வலம்புரிச் சங்கை வரமாகப் பெற்ற வரலாறுகள் அனைவரும் அறிந்ததே. இதில் மிக முக்கியமாக மகாலட்சுமியை குறிப்பிடலாம். ஒருமுறை சிவபெருமான் மகாலட்சுமியை அஷ்டலட்சுமியாக உயர்த்த திரேதாயுகத்தில் அக்ஷய திருதி அன்று மகாலட்சுமிக்கு செந்தாமரை, வைபவ சங்குடன் கூடிய அக்ஷய கலசம், வெள்ளை யானை, அஷ்டலட்சுமி கடாட்சம், செல்வக் குவியல், நவதானியங்கள் என 6 ஐஸ்வர்யங்களையும் சிவபெருமான் வழங்குகிறார். இதில் இரண்டாவதாக குறிப்பிடப்படும் வைபவ சங்கு மிக முக்கியமான ஒன்று. இந்த சங்கிலிருந்து உருவாக்கப்பட்ட வளையலைதான் மகாலட்சுமி தேவி தன்னுடைய திருக்கரங்களில் அணிந்திருப்பார். அதன் தாத்பரியம் யாதெனில், சிவபெருமானிடம் வரமாகப் பெற்ற இந்த வைபவ சங்கை ஒரு சமயம் அசுரர்கள் எடுத்துச் சென்று விட்டார்கள். அந்த சங்கு காணாமல் போனதால் தேவியார் மிகுந்த சோகத்திற்கு ஆளாகிறார். அப்பொழுது அங்கு வந்த நாரத பெருமான் லக்ஷ்மி தேவியை பார்த்து, ஏன் மிகுந்த சோகத்தில் இருக்கிறீர்கள் எனக் கேட்க, அதற்கு தேவியார் நடந்ததை கூறுகிறார். உடனே நாரதர், கவலையை விடுங்கள், விநாயகரிடம் இந்த விஷயத்தை கூறினால் மிக சுலபமாக அந்த சங்கை கொண்டு வந்து விடுவார் எனக் கூறுகிறார். அதன்படியே தேவியாரும் விநாயகப் பெருமானிடம் முறையிட, அதை அசுரர்களிடம் இருந்து மிகச் சாதுரியமாக விநாயகப் பெருமான் மீட்டு வந்து மகாலட்சுமியிடம் கொடுத்து, மீண்டும் இந்த வைபவ சங்கு காணாமல் போகாதிருக்க ஒரு யோசனையும் கூறுகிறார். அதுதான் இந்த வைபவ சங்கினை வளையலாக செய்து கையில் அணிந்து கொள்ளுமாறு ஆலோசனை கூறுகிறார். அதன்படி மகாலட்சுமியும் தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவை அழைத்து இந்த வைபவ சங்கை அவரிடம் கொடுத்து வளையல் செய்ய சொல்கிறார். விஸ்வகர்மாவும் ஒரு நல்ல நாளில் சிவபூஜை செய்துவிட்டு அந்த சங்கை அறுத்து 3 காப்புகள், அதாவது 3 வளையல்கள் செய்கிறார். அதை மகாலட்சுமியிடம் கொடுக்கிறார். லக்ஷ்மி தேவியும் தன்னுடைய 2 திருக்கரங்களிலும் 2 வளையல்களை அணிந்து கொண்டதாகவும், மீதமுள்ள ஒரு வளையலை இந்திரலோகத்தின் அதிபதியான இந்திரன் பெற்று அவன் தன் மனைவி இந்திராணிக்கு பரிசளித்ததாகவும், அதனை பெற்றுக்கொண்ட இந்திராணி தன் கணவர் தன் மீது எப்பொழுதும் பிரியத்துடன் இருக்க தன் புடவை முந்தானியில் முடிந்து கொண்டு தன்னுடைய வலது கையில் அணிந்து கொண்டு இந்திரலோகத்தின் செல்வ செழிப்பு குறையாமல் இருக்கவும் சத்ரு தொல்லை நீங்கவும் தினமும் பூஜித்து வருவதாகவும் புராணங்கள் கூறுகிறது. அப்படிப்பட்ட லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த இந்த சங்கு வளையலை நாம் அணிவது ஓர் வரம் என்றே கூற வேண்டும். இந்த அதி அற்புதம் வாய்ந்த சங்கு வளையலானது நமது தமிழ்நாட்டில், அதுவும் சென்னையில் ஒரு குருஜி அவர்கள் பூஜித்து வழங்குகிறார்கள். அந்த குருஜிதான் ஆன்மீகத்தில் பல ஆராய்ச்சிகள் செய்து பல பட்டங்கள் பெற்றுள்ள நமது அக்னிருத்ர குருஜி அவர்கள். இவர் மக்களின் நலனுக்காகவும் அனைவரும் செல்வ செழிப்புடன் வாழ்வதற்காகவும் இந்த அற்புதமான சங்கு வளையலை வழங்கி வருகிறார்கள். இந்த சங்கு வளையலானது அக்னிருத்ர குருஜி அவர்கள் பல ஆராய்ச்சிகள் செய்து கண்டறிந்தது. இதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நமது முன்னோர்கள் பயன்படுத்தி உள்ளார்கள். இது அகழ்வாராய்ச்சியிலும் அதற்கான சான்றுகள் உள்ளது. இப்படிப்பட்ட அற்புதமான சங்கு வளையல் 2 ஜாயிண்ட் வளையலாகவும் 3 ஜாயிண்ட் வளையலாகவும் மேலும் 4 ஜாயிண்ட் வளையல் என உருவாக்கப்படுகிறது. இதை வாங்கி நம் கைகளில் அணியும் பொழுது நமக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கிடைப்பதோடு அந்த மகாலட்சுமியின் அருளும் கிடைக்கும். அது மட்டும் அல்லாது திருமணத்தடை, புத்திர பாக்கியத்தடை உள்ளவர்கள் அதற்கான பரிகாரங்களோ அல்லது பூஜைகளோ செய்யும் பொழுது இந்த வளையலை நம் கைகளில் அணிந்து கொண்டு செய்தால்
உடனே பலன் கிடைக்கும். சாதாரண வளையலைப் போல் இந்த சங்கு வளையலை கடைகளில் வாங்கி அணிந்து கொள்ளக் கூடாது. எனவேதான் இந்த வளையலின் மகத்துவத்தை அறிந்த நமது அக்னிருத்ர குருஜி அவர்கள் முதலில் பாலிலும் பின்னர் பன்னீரிலும் நனைத்து அதன் பிறகு அந்த வளையலுக்கு தோஷ நிவர்த்தி செய்யும் பொருட்டு சாஸ்திர சம்பிரதாயப்படி இந்த வளையலுக்கு சக்தி பூஜை மற்றும் லக்ஷ்மி பூஜை செய்த பின்னரே குருஜியிடம் திருவாக்கு கேட்டு நாடி வரும் பக்தர்களுக்கு இந்த வளையலை தருகிறார்கள். இப்படிப்பட்ட அற்புதமான இந்த சங்கு வளையலை நாம் கைகளில் அணிவதோடு மட்டுமல்லாது பிறருக்கு பரிசு பொருளாகவோ அல்லது தானமாகவோ வழங்கலாம். இப்படிப்பட்ட சங்கு வளையலை மன்னர்கள் காலத்திலிருந்தே மகாராணிகளும் இளவரசிகளும் பயன்படுத்தியுள்ளார்கள். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக வளையல் செய்து விற்கும் குலத்தை சேர்ந்தவர்தான் நக்கீரர். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என ஈசனை எதிர்த்து வாதாடியவர்தான் நக்கீரப் பெருமான். அதற்கு எடுத்துக்காட்டாக திருவிளையாடல் சிவபுராணத்தின் ஒரு பகுதியிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வசனம் யாதெனில், அங்கம் புழுதிபட அரிவாளில் நெய் பூசி பக்கம் படவிரட்டு கால் பரப்பி சங்கத்தனை கீர் கீர் என அறுக்கும் நக்கீரனோ எம் கவியை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன் என சிவபெருமான் கூற, அதற்கு நக்கீரர், சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனாருக்கு ஏது குலம், சங்கை அரித்துண்டு வாழ்வோம் அரணே, உம்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. இந்த செய்யுளின் தமிழாக்கம் யாதென்றால், நக்கீரன் குலத்தொழில் சங்கை அறுத்து வளையல் செய்து விற்பது. அதைதான் சிவனார் உடம்பெல்லாம் புழுதிபட சங்கு பொறுக்கி அரிவாளில் நெய் தடவி அறுக்கும் பொழுது சங்கின் துகள்கள் சிதறாமல் பறக்காமல் அரிவாளுடன் ஒட்டிக்கொள்ளும். சங்கினை இரண்டாக பாகம் செய்ய செய்ய உன் கால்கள் இரண்டையும் பரப்பி கீர் கீரென சங்கை கீரும் நக்கீரனோ என் பாடலில் பிழை சொல்வது என்கிறார். அதற்கு மறுமொழி, சங்கை அறுப்பது எங்கள் குலம், ஆனால் சங்கரனாகிய உனக்கு என்ன குலம் இருக்கிறது? மேலும் சங்கினை அறுத்து உழைத்து சாப்பிடுவது எங்கள் பழக்கம், ஆனால் சிவனாரே அந்த சங்கினை பிச்சை பாத்திரமாக்கி இறந்துண்டு பிச்சை பெற்று உண்ணுதல் உன்னுடைய நிலை என்று கூறுகிறார். சங்கை அறுப்பது எங்கள் குலம் என நக்கீரப் பெருமான் கூறும் இந்த செய்யுளானது திருவிளையாடல் என்ற படத்திலும் இடம்பெற்றுள்ளது. சங்கருப்பதெங்ககுலம் சங்கரனார் கேது குலம், சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரணே, உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. சங்கருப்பதெங்ககுலம் சங்கரனார் கேது குலம். இதன் மூலம் நக்கீரன் சங்கு வளையல் செய்து விற்கும் குலத்தைச் சேர்ந்தவர் என தெளிவாகிறது. பொலந்தொடி தின்ற மயிர்வார் முன்கை வலம்புரி வளையோடு கடிகை நூல் யார்த்து என்று நெடுநல் வாடையில் வரும் வரிகள் சங்கு வளையலின் தாத்பரியத்தை கூறுகிறது. இதனை அறிந்தே வடமாநில மக்கள், குறிப்பாக பெங்காலி மக்கள் இன்றும் திருமண நிகழ்ச்சியில் பெண்களுக்கு சங்கு வளையல் அணிகின்றார்கள். வட மாநிலங்களுக்கு சென்று பல ஆராய்ச்சிகள் செய்த பின்னர் நமது அக்னிருத்ர குருஜி அவர்கள் நாமும் அந்த பலனை பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் நமக்காக நாம் அனைவரும் அஷ்ட ஐஸ்வர்யமும் பெறுவதற்காக இந்த சங்கு வளையலை வழங்கி வருகிறார்கள். தொடர்புக்கு அக்னிருத்ர குருஜியின் ஆத்ம சரணாலயம், ஸ்ரீ நித்திய சுரபி சந்தனமழை சாய்பாபா பரிகாரஸ்தலம், எண் 22, ஸ்ரீ சரஸ்வதி தெரு, விக்னேஷ் காலனி, புத்தூர் கிராமம், மப்பேடு போஸ்ட், சென்னை. சென்னை கிழக்கு தாம்பரம் கேம்ப் ரோட், மப்பேடு அருகில். செல் 9600001732. மற்றொரு எண் 8682000033. வணக்கம். ஸ்ரீ நித்திய சுரூபி சந்தனமழை சாய்பாபா கோவிலில் நூற்றுக்கணக்கான அதிசயங்கள் நடந்திருக்கு. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை நீங்கள் பார்க்கணுன்னா சாய் 9 TV யூடியூப் சேனலை பார்த்தா தெரியும். அந்த சேனலை பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.